சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க அடங்கிடுவாங்க, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, இவங்க எல்லாம் தற்குறிக அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த கூட்டமே மிகப்பெரிய பதிலடியா இருக்குங்க. தளபதியுடைய மவுஸ் எப்பவும் குறையாது, அவருக்காக நாங்க எப்பவுமே நிற்போம், தளபதி கூடவே எப்பவுமே இருப்போங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கத்தான் இந்த கூட்டம். நாங்க தற்குறி கிடையாது, அறிகுறி. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அங்கங்க நின்று அங்கங்க வழி அனுப்பிச்சு விடுறது இங்க மட்டும் தான் பார்க்க முடியுது. 60 வருஷம் அரசியல் வரலாற்றுல 2 கட்சியிலும் மாறி மாறி ஊழல் பண்ண இடத்துல மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ற இடத்துல தளபதி வந்து கடவுள் மாதிரி வந்திருக்காரு. எப்படி விஜய் தான் ஜெயிப்பாரு. நாங்க இப்போ பாக்குறதுக்காக காலேஜுக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா தளபதிக்காக எல்லாருமே ஒன்று திரண்டு அணியணியா வந்துட்டு இருக்காங்க. இது எங்களோட டீமுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாபேட்டை மேற்கொண்டு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2026 எங்க தளபதியோட ஆட்சி நல்லாட்சி அமையும். எங்க கோபி சட்டமன்ற தொகுதி KS செங்கோட்டையன் அவர்களோட டீம் அணிதானாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்று திரண்டு இந்த இடத்துல வந்து தளபதிக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இந்த வரவங்க எல்லாருமே தளபதிக்காக எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த டைம் 2026 வந்து தளபதியை வந்து சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து செங்கோட்டையன் ஆதரவாளராக தான் இருந்தோம். இப்ப செங்கோட்டையன் எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த பக்கம் நாங்களும் நிற்போம். அவரு கரங்களை வலுப்படுத்துவோம். 2026 ஜெயிக்க போறது அண்ணன் விஜய் மட்டுமே தான். தலைவரை பார்க்க வேண்டி மட்டும்தான் இத்தனை படகு வந்திருக்குது. அவர் ஒரு மூஞ்சிக்கு வேண்டியதே இவருக்கு வந்திருக்கு. கண்டிப்பா 2026 அவரு தான் ஜெயிப்பாரு. தொண்டரணி கண்டிப்பா அதுக்குண்டான சப்போர்ட், நாங்க முழு சப்போர்ட் நாங்க இறக்கியிருக்கோம். கரூருக்கு அடுத்தது இப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்குது. ஆனா கரூர் சம்பவத்தை வச்சு இங்க அந்த மாதிரி ஈரோடு மண்ணில் நடக்க நாங்க விட மாட்டோம். தொண்டர்கள் ஆல்ரெடி நாங்க அதை விட மாட்டோம். அதுக்குண்டான சேஃப்டி என்னவோ அதை எங்க செங்கோட்டன் ஐயா தலைமையில நீட்டா எல்லாமே கரெக்டா கட்டுக்கோப்புல எல்லாம் நடந்திருக்குது. நாங்க என்ன பண்ணாலும் சிறு தவறு பண்ணா கூட அது ஒரு வரைக்கும் ஒரு கெட்ட பேர் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் நல்லொழுக்கத்தோட இருக்கும். அது இல்லாம நம்ம விஜய் சாரை வந்து நாங்க பாக்குறதுக்காக எங்க ஊர்ல இருந்து டீமா மகளிர் அணி டீமா போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜென்ஸ் தனியா எல்லாம் டீம் போட்டு எல்லாம் வந்திருக்கோம். அவர் கண்டிப்பா இந்த ஆட்சிக்கு வரணுங்கிறது எங்களோட பெண்களோடது இல்லாம எல்லாருமே சேர்ந்து ஆட்சிக்கு வரணும் எதிர்பார்ப்பா வச்சிருக்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க அடங்கிடுவாங்க, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, இவங்க எல்லாம் தற்குறிக அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த கூட்டமே மிகப்பெரிய பதிலடியா இருக்குங்க. சரிங்களா? தற்குறின்னு சொல்றவங்க தான் தற்குறியா இருப்பாங்க. நான் இப்ப ஃபீல் பண்றேன். எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அரசியல் தெரியாது, வரலாறு தெரியாதுன்னு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை துறந்து இன்னைக்கு தமிழகத்துல ஒரு நல்ல கட்சி இருக்குது அப்படின்னா அது தாவேக்காதான்னு சொல்லி சரியான முடிவை எடுத்து இன்னைக்கு KS தலைமையில வந்து இன்னைக்கு ஒரு டீம் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னாக்கா இது வந்து நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இது தற்கொலைன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா கரூர் சம்பவத்துல நடந்ததுக்கு அப்புறம் சாரசாரையா இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆனா தளபதியை நாங்க அரியணையில அமர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தை நாங்க கையில எடுத்துதான் வந்திருக்கிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. எல்லாம் தனித்தனியா ரேக்ல 500 பேர். இன்னொன்னு முக்கியமா சொல்ல போச்சுன்னா பார்த்த பக்கம் பூரா போலீஸ் வந்து அங்கங்க நின்று வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த தடவை தான் இப்ப பார்க்க முடியுது. இந்த கரூருக்கு அப்புறம் போலீஸ் வந்து அங்கங்க நின்று அங்கங்க வழி அனுப்பிச்சு விடுறது இங்க மட்டும் தான் பார்க்க முடியுது. ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியா இருக்குன்னு தோணுதுங்க. எல்லா பக்கம் தண்ணி இருக்கு, சாப்பாடு வச்சிருக்காங்க, எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் உள்ள போக போறோம். எல்லாம் அங்கங்க போலீஸ் மெயினா இங்க பார்க்க முடியுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வர்றாரு. கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம். பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான். இது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நடந்த சில அசம்பாவிதத்தினால வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கு சப்போர்ட் இல்லைன்ற வகையில யாரு வந்து பாத்தீங்கன்னா பேசினாலும் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கதான் நாங்களாம் இங்க வந்திருக்கிறோம். அதனால தளபதியுடைய மவுஸ் எப்பவும் குறையாது, அவருக்காக நாங்க எப்பவுமே நிற்போம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி கூடவே எப்பவுமே இருப்போங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கத்தான் இந்த கூட்டம். நீங்க எதிர்பார்த்தது 25,000 பேர், ஆனா வந்திருக்கிறது 3 லட்சத்துக்கு குறையாம வந்திருக்கிறோம். எங்களுடைய சப்போர்ட் என்னன்றது நாங்க வந்து தற்குறி கிடையாதுங்க, நாங்க வந்து தற்குறி கிடையாது, அறிகுறி. இதுதான் வந்து இது எல்லாமே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே வந்து செங்கோட்டையா வந்து எங்களோட சேர்ந்தது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையா இருக்குங்க. ஏன்னா வந்து எம்ஜிஆரோட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து
நடந்தவர், அம்மாவோட வந்து பாத்தீங்கன்னா வழி நடந்தவர். அவர் வந்து எங்களை வழி நடத்துறதுல மிகவும் நம்ம பெருமை கொள்றோம். இதனால வந்து எங்க தளபதியும் சரி, எங்க தளபதியை சேர்ந்த நாங்களும் சரி, செங்கோட்டையா அவருக்கு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக உறுதுணையா வந்து நாங்க இருப்போங்கிறத வந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்து நாங்க சொல்லிக்கிறோங்க. இன்னைக்கு வந்து தளபதி இங்க வந்திருக்காரு. அதுக்காக எங்க நகர சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு இங்க நாங்க கூட்டு வந்திருக்கோம். நீங்க பாத்துருப்பீங்க இந்த பார்க்கிங் திடல் எல்லாம் வந்து எப்படி இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க. தளபதி வந்து 2026ல என்ன பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு இந்த திடலை பார்த்து நீங்க மக்கள் தெரிஞ்சுப்பீங்க. மொத்த மாவட்டமே இங்கதான் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். இப்ப நான் பொதுமக்கள் நீங்களும் வந்து பார்க்கலாம். 2026ல கண்டிப்பா தளபதிக்கே ஓட்டு போடுங்க. மாற்றம் ஒண்ணுதான், அது தளபதி கையில மட்டும். நாங்களாம் விஜய் ஃபேனுங்க. அங்க அவரை பாக்குறதுக்கு மெயினா வந்திருக்கோம். சரிக்கா, உங்க ஓட்டுல எப்படி விஜய்க்குங்களா, இப்படி என்ன மாதிரி? நம்ம புது வரவை ஆதரிப்பங்களே, நம்மளுக்கு ஒரு நல்லது. ஃபேனுக்கு எப்பவுமே ஆதரவு உண்டு. நம்மளுக்கு அவங்க இருந்தாங்க, அந்த கட்சிக்காரங்க இருந்தாங்க. இந்த தடவை இவங்களுக்கு ஆதரிப்போம். இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். எங்களுக்கு சந்தோஷம். விஜய் சாருக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்களோட இவங்க பெஸ்டா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பார்ப்போம். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் புது தலைமுறை வருது, ஆதரிப்போம். நாட்டுக்கு நல்லது நடந்தா சரி. எல்லாத்துக்கும் மொத்த இளைஞர்களுக்கு மெயின் லேடிஸ்க்கு தான் வேணும். லேடிஸ் பிள்ளைகளை வெளியே ஓட்டினா எங்களுக்கு பயமா இருக்கு. கரூர் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சம்பவம் வந்து பெருசாக நம்ம இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா மினி மாநாடு தான் ஆயிடுச்சு. பெரிய இப்போ மதுரையில் நடந்ததை விட இது வந்து சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞரணி மாநாடு கூட நடந்துச்சு. அதை விட அது பெஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை விட இது நல்லா பண்ணியிருக்காங்க. போய் மக்கள் செல்வாக்கு ஃபுல்லாக இருக்குது. ஈரோடுலேருந்து அங்கே செங்கோட்டையன் வந்து இருக்கிறதுனால ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு வருங்கிறது பார்ப்போம். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தளபதி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு தளபதி ஒரு கடவுள் மாதிரி இன்னைக்கு அவதரிச்சிருக்காரு. 60 வருஷம் அரசியல் வரலாற்றுல 2 கட்சிகளும் மாறி மாறி ஊழல் பண்ண இடத்துல மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ற இடத்துல தளபதி வந்து கடவுள் மாதிரி வந்திருக்காரு. நாங்கள் அவர் வந்து 2026ல சிஎம் ஆக்குவோம். இது மக்களுக்கான தலைவராக தான் இவர் ஆக்கிரம வழிக்கு அரசியல்வாதியாக நாங்கள் பார்க்கல. இவர் எங்கள் மக்களுக்கான ஒரு நல்ல நண்பனாக தான் நாங்கள் இவர் தேர்ந்தெடுக்கிறோம். நாங்கள் எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் போனதில்லை. விஜய்க்காக தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் கொண்டு போவோம். இது வந்து மூல முடுக்கெல்லாம் ஏழை பாடலுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்பார். எங்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய புரட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் ஊழல் ஆட்சிகளை நடந்து எங்களுக்கு எந்த ஒரு அரசியலும் தெரியாமே பண்ணிட்டாங்க. நாங்கள் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமையே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சமமான வாழ்க்கை கிடைக்குன்னு நாங்கள் விஜய் அண்ணன் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது ஈரோடு பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சாய பிரச்சனைகள், தறி பிரச்சனை, பவர்லூம் பிரச்சனை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு காண்பாருன்னு நாங்கள் இது மூலிமா நம்புகிறோம். நாங்கள் ஈரோடு பகுதியில் தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் எதிர்பார்க்க அண்ணன் வருகையை. எங்க பேர் வந்து மதுமிதா. நாங்க வந்து பெருமாநல்லூர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேர் தீபா, நான் பொண்ணோட அம்மா. எப்படியும் விஜய் தான் ஜெயிப்பாரு. நாங்க இப்போ பாக்குறதுக்காக காலேஜுக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம். விஜய் சாரோட கூட்டம்னா சொல்லவா வேணும். கூட்டம் நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு. பரவாயில்ல. இதே மாதிரி இன்னும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம எல்லாரும் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரும்.